விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஆஸ்தமா இருக்குது, இழுப்பு வியாதி இருக்குது, அது இந்த சுகர் அப்ப இருந்தே இருந்திருக்கு, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிலாம் நீங்க சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். வெகு நாட்கள் அது பிறந்ததிலிருந்தே, சிறு குழந்தைகளாக இருந்ததிலிருந்தே ஏதோ ஒரு வியாதி உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். அந்த வியாதிக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். வெகு நாட்களாய் உங்களை தொடர்ந்து வருகிற சரீர பலவீனங்கள், வலிகள், நோய்கள், அதற்கு ஒரு முடிவை இன்றைக்கு ஆண்டவர் உண்டாக்க போகிறார். உங்களை மகிழ பண்ண போகிறார். இந்த பிறவி சப்பானியை மகிழ பண்ணின ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு மகிழ பண்ணுவார். ஆமென். விசுவாசியுங்கள். சரி, இந்த அற்புதம் எப்படி நடைபெற்றது? இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அற்புதத்தை கவனியுங்கள். பவுல் ஒரு 3 காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்? முதலாவது, வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். பவுல் பிரசங்கம் பண்ணுவதை அவன் கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை, பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை குறித்து பேசுகிறார், சுவிசேஷத்தை பேசுகிறார், ஆண்டவரை குறித்து அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பவுல் செய்கிற ஒரு காரியம், வசனத்தை அறிவிக்கிறார், இயேசுவை அறிவிக்கிறார். இரண்டாவது, அந்த மனிதனை பவுல் உற்று பார்க்கிறார். அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டாராம். முதலாவது அவர் பிரசங்கம் பண்ணினார். இரண்டாவது, இந்த மனிதனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் உண்டென்று கண்டார். இவன் சொல்லல, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லல. பவுல் அவனை உற்று பார்க்கும் போதே அவருடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார், இவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறது, இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது. பவுல் அதை கண்டு கொண்டார். அப்ப முதலாவது பவுல் இயேசுவை பிரசங்கம் பண்ணினார். இரண்டாவது, அந்த மனிதனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். உடனே மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்பதாய் சொன்னார். அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து நிமிர்ந்து காலூன்றி நில் என்பதாய் சொல்லுகிறார். அவர் பக்கத்துல போய் கை வைத்து ஜெபம் பண்ணல, ஒரு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணல. அங்கே பேதுரு யோவானு போகும்போது தன் கையை நீட்டி பேதுரு அவனை தூக்கி விட்டான் சப்பானி எருசலேம் தேவாலயத்தின் வாசல்ல. இங்க பவுலும் பக்கத்துல கூட போகல, கையை பிடித்து தூக்கி விடவில்லை. அவர் தூரத்தில் நின்று கொண்டே சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணதாக பைபிள்ல இல்ல. அல்லது எல்லாரும் வாங்க கரம் வைத்துங்க, இந்த சகோதரனுடைய சுகத்துக்காக ஜெபிப்போம், அப்படி கூட அவர் ஜெபம் செய்யவில்லை. அவர் பேசுகிறார், சொல்லுகிறார், எழுந்து காலூன்றி நில். அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அந்த மனிதனுக்குள் இருக்கிறது. ஆகவே பவுல் இப்ப அந்த மனிதனோடு பேசுகிறார், எழுந்து காலூன்றி நில். 3 காரியத்தை செய்கிறார். ஒன்று, பிரசங்கம் பண்ணுகிறார். இரண்டாவது, விசுவாசத்தை பார்க்கிறார். மூன்றாவது, எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறார். அற்புதம் நடக்கிறது. இப்ப இந்த மனிதனை பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை அவன் கேட்டான். முதலாவது, அவன் அந்த தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்டான் என்பதாய் பார்க்கிறோம். இரண்டாவது, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. அவன் வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, அது அப்படியே விசுவாசித்தான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. மூன்றாவது, நில்லுன்னு சொன்ன உடனே, பிறவிலிருந்தே என்னால் நடக்க முடியாதுங்க, என்னங்க என்ன போய் எழும்பி நிக்க சொல்றீங்க அப்படின்னு அவன் விளக்கம் கொடுக்கவில்லை. நான் நடக்க முடியாம சப்பானியா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாருக்கும் மத்தியில என்ன பரிகாசம் பண்ணீங்களா, அப்படி அவன் பேசவில்லை. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எப்படி எழுந்தானா? குதித்து எழுந்து நடந்தான். ஒரு வார்த்தை தான் பவுல் பேசினார். அவன் மேல கை வைத்து ஜெபித்தார் என்று வசனத்தில் எழுதல. அப்படி செய்திருந்தால் எழுதப்பட்டு இருக்கும். அல்லது கண்ணை மூடி கரத்தை உயர்த்தி அவனுக்கு அவர் ஜெபம் செய்தார், அதுவும் செய்யவில்லை. அவனுக்குள்ள உள்ள விசுவாசத்தை கண்ட உடனே பேசினார், எழுந்து நீ காலூன்றி நில். அவ்வளவுதான்.
உடனே அவன் துள்ளி குதித்து எழும்பி விட்டான். விசுவாசத்தின் போது, அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம ஒரு விசுவாசித்தா ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தை ஒரு நாள் அற்பமா எண்ண மாட்டார். அப்ப ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணம் செய்ய போறார். அப்படியே கண்களை மூடுங்க. இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், இந்த பாவம் எனக்குள் இருக்கிறது அதை மன்னியும், இந்த பாவ குணம் பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், என் பாவத்தை நான் அறிக்கை இடுகிறேன். உண்மையான இருதயத்தோட சின்சியரா பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கை இடுங்க. தேங்க்யூ லார்ட். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப நீங்க அறிக்கை செய்ய உங்கள் மேல இரக்கம் ஆண்டவருக்கு உண்டாகும். உடனே அவர் தன் ரத்தத்தினால் உங்களுடைய இருதயத்தை கழுவி விடுவார். அறிக்கை செய்கிற மக்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இதோ உடைய ரத்தம் உடைய இருதயத்தை கழுவுகிறது. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. உங்களுடைய இருதயத்துல கை வைங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிங்க. நீங்க சொல்ல 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 உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் பொங்கி வரும். அது ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பொங்கி வழிகிறது. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கால்களுக்குள் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். என் கால்களை நீர் குணமாக்குகிறீர். என் கால்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறுநீரகம் புதிதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பை புதிதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் காது திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஊமையான நாவு பேசும்படி திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் மறையட்டும். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நோய்கள் மறைகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது, காதுகள் திறக்கப்படுகிறது, கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. கண்களிலே தெளிவான பார்வை, விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.